இன்னைக்கு அண்ணனோட அறிவிப்புகள் எல்லாமே எப்பவுமே எங்க அண்ணனோட அறிவிப்புனாலே ஒரு தீபாவளி அந்த மாதிரிதான், அவரோட புது படத்துக்கு அந்த மாதிரிதான். இன்னைக்கு மகளிர் தினம் அதுமா, இன்னைக்கு அவர் கொடுத்த ஒவ்வொரு திட்டங்களும் மகளிருக்கு பிளாக் பஸ்டர் மூவி பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமான திட்டங்கள். அதுல முக்கியமா பார்த்தா பெண்கள் உதவித்தொகை 2500 உயர்த்திருக்காரு. எங்க தளபதி ஆட்சிக்கு வந்தா கட்டாயமா ஒவ்வொரு பெண்களுக்கும் 2500 தரதா சொல்லிருக்காரு. 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த குழந்தைகளும் கல்வியை பாதியில நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தையை பெற்ற தாய்மார்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை 15,000 நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம வேலுநாச்சியார் பெண்கள் படை திட்டமா அறிவிச்சிருக்காங்க. அதன் மூலமா தமிழகம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் எங்க பெண்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் அதை அந்த இடத்துக்கு 5 நிமிடத்துல போய் சேர்ற அளவுக்கு அந்த திட்டம் செயல்படும்ன்றத உறுதியும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் விட ஒரு சிறப்பான திட்டம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற ஆட்சிகள்ல இப்ப டிஎம்கே எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சை பேருந்து, சிகப்பு பேருந்துல ஃப்ரீ, பிங்க் பேருந்துன்னு கலரா பிரிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்க அண்ணன் கிட்ட எந்த வேற்றுமையுமே இல்ல. எல்லா பேருந்துகளையும் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச டிக்கெட்ன்றதை எங்க அண்ணன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே எங்களுக்கான ஒரு பெரிய வாக்குறுதியா நினைக்கிறோம். எங்க அண்ணன் கண்டிப்பா ஆட்சி அமைக்கணும். திட்டங்கள்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய திட்டங்களா இருந்தது. பெண்களுக்கு சாதகமான திட்டங்களா இருந்தது. பெண்களுக்கு மகளிர் தின பரிசு, மிகப்பெரிய பரிசு கொடுத்திருக்கு. அதிகமா கவர்ந்த அறிவிப்புன்னு பார்த்தா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம்னு சொன்னது வரவேற்கத்தக்க கூடிய திட்டமா இருந்தது. ஏன்னா பெண்களோட முக்கியமான தேவைகள் அது பெரிய தேவை. ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை பார்த்தா அது. அப்புறம் இந்த பாதுகாப்பு குறித்து அந்த பேனிக் பட்டன் திட்டம் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அது பஸ்ல இல்லாம சின்ன சின்ன ஷேர் ஆட்டோலயும் இருக்கணும்னு சொல்றது ரொம்ப வரவேற்கக்கூடிய திட்டமா இருந்தது. சூப்பரா இருக்கு, வேற லெவல், ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன். தாய்மாமன் திட்டம் நிறைய பேர் இப்ப எனக்குலாம் பார்த்தா கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. அதனால தாய்மாமன் தான். தாய்மாமன் திட்டம் சூப்பரா இருக்கு. அப்புறம் சிலிண்டர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ சொல்லிருக்காங்க. தளபதி 6 சிலிண்டர் தராங்க. அது போதாதுங்களா? ஓசி பஸ்ன்னு சொல்லி எங்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. எங்க தளபதி இந்த திட்டத்தை அறிவிச்சதுனால எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல ஒரு சந்தோஷமே இல்ல. நாங்க ஃப்ரீ பஸ்ல போனோம்னா ஓசி பஸ்ல வரீங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, எங்களை கேவலப்படுத்துறோம். சரிங்களா? எங்க தளபதி சொன்னதுனால எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஓசி பஸ்ன்றதுனால சில பஸ் மட்டும் தான் போகும். ஆனா எங்க தளபதி பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுக்கும் ஃப்ரீ சொல்லிருக்காரு. நல்லா இருந்துச்சு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவர் இவ்வளோலாம் நிறைய திட்டம் கொடுத்திருக்காரு. யாருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டாரு இந்த வாட்டி. நாங்க நினைக்கவே இல்லை இவ்வளோ ஸ்கீம் இருக்கும், இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. வேலுநாச்சியரும் சொல்லியிருக்காரு, அஞ்சலி அம்மாளையும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலி சொல்லணும்னா இப்போ ஸ்கூல் பசங்கலாம் நிறைய பேர் ஸ்கூல் போகாமலாம் இருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைங்கலாம். ஆனா இப்ப ஸ்கூல் அனுப்புறதுக்காகவே அவங்களுக்கு 15,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப கொஞ்சம் எனக்கு ரொம்ப டச்சா இருந்துச்சு. ஏன்னா எங்க வீட்டுல தெரிஞ்சவங்களே ஒரு சிலர் ஸ்கூல் போகாம இருக்காங்க, பசங்கலாம் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப ஸ்கூல் போவாங்க, ஒரு 15,000 வருஷத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் இதுக்கப்புறம். ஸோ இதுவாவே இல்லை, கண்டிப்பா அவர் தான் வின் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிச்சு. 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொன்ன உடனே எல்லாருமே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மானியன்னு சொன்னாங்க, அதுவே ஒழுங்கா கொடுக்கல. இப்ப ஃப்ரீன்ட்டாரா, முடிஞ்சிருச்சு. யாருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா முடிச்சிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. இப்போ இவங்க 2 பேருக்கு போட்டி எல்லாம் கிடையாது, இவதான் வின் பண்ணுவான்னு தெரிஞ்சே போச்சு. இவங்களுக்கு போட்டி, அவங்களுக்கு போட்டி. டிஎம்கே போட்டியா கூட நிக்காது இந்த வாட்டி. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் சீமானுக்கு அடுத்து நிப்பாங்க போல இருக்கு முன்னாடி. எனக்கு தெரிஞ்சு சீமானே லாஸ்ட்ல இருப்பாரு, சீமானுக்கு முன்னாடி வேணா இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கு. பஸ்ல எல்லாம் நாங்க வேலைக்கு போகும்போது இந்த ஃப்ரீ பஸ்னால விழுந்து வாரி இதா இருக்கும். இப்ப எல்லா பஸ்லயுமே லேடிஸ் போலான்னு சொல்லியிருக்காரு சாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, பாதுகாப்பு எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த தாய்மாமன் சீர்லாம் ரொம்ப சொல்லியிருக்காரு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். சத்தியமா நாங்க நினைச்சே பார்க்கல. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தளபதிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மகளிர் தினம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மகளிர் தினமா இருந்துச்சு. எங்க தலைவர் ரொம்ப சிறப்பான திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இந்த கல்விக்காக வருஷம் 15,000 ரூபாய் தாய்மார்களுக்கும் அவங்களோட கேர்டேக்கருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம். பிளஸ் பிறந்த குழந்தைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் கோல்டு ரிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு செமையான ஒரு திட்டம்.
எனக்கு ரொம்ப கவர்ந்தது பாத்தீங்கன்னா இந்த தாய்மாமன் நலத்திட்டம்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கான இந்த கல்வி தொகையை பத்தி சொல்லியிருந்தது எங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது. அவர் சொன்ன எல்லா திட்டமுமே பாத்தீங்கன்னா மகளிருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருந்தது. அந்த பேருந்துல போறதுக்கு வந்து எங்க போனாலும் இலவசமா விடியல் பயணம் அப்படின்ற இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் தளபதி வந்து எந்தெந்த வகையில எல்லாம் தாக்கணும்னு பார்த்து கடைசியில அவங்களோட பர்சனல் விஷயத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு தான் பார்த்தாங்க. இப்போ அந்த கல்யாணத்துக்கு போனது கூட பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அவர் வந்து இந்த மூலியமா பண்ண தளபதி வந்து அப்படியே உடஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஆனா தளபதி இதுக்கு மட்டும் கிடையாது, எந்த இதுக்குமே அவர் வந்து இது பண்ண முடியாது. அவர் வந்து கவுத்துறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது ஸ்டாலின் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எங்க தளபதி வந்து ஒரு பக்கம் வந்து எந்திரிச்சு இருந்து நின்றுகிட்டே தான் இருப்பாரு. அதுக்கு நாங்க வந்து எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் வந்து நாங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். சிங்கப்பெண்கள் சப்போர்ட் அவங்க தளபதிக்கு இருக்கு. பெண்கள் சப்போர்ட் எங்க தளபதிக்கு இருக்கு. எப்பொழுதுமே 2026ல எங்க தளபதியை நாங்க முதல்வரா உட்கார வைப்போம். மாற்று கருத்து கிடையாது. எங்க தளபதிக்காண்டி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தனிப்படை அமைச்சு இது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. திட்டத்தோட எங்களுக்கு தமிழ் இது பண்ணி எங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப இதுவா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.